கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவனவனுடைய கிரியைகளின்படி தான் நியாயம் தீர்ப்பாராம். செயல்பாடுகள், நீங்க இந்த பூமியில நீங்களும் நானும் எப்படி நடக்கிறோமோ அதற்கேற்ற நியாய தீர்ப்பு உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துடைய மகாராஜா, இயேசு ஒரு ராஜா. அவர் இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். இதை யார் பார்க்கிறா, அதை யார் பார்க்கிறா, இது என்ன செய்யறா? தேவனுடைய பிள்ளைகளே, கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் தொழுது கொண்டு வருகிறபடியால், நல்ல கவனிங்க, நம்ம அவரை தான் ஆராதிக்கிறோம், தசமம் கொடுக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், கூட்டங்கள் நடந்து கொள்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? அதுக்காக நீங்கள் இந்த பூமியில பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயம் இருக்கணும் அவரை குறித்து. நம்ம பேசும்போது, நம்ம நடக்கும்போது, நம்ம இதை பேசுறோமே, இதை ஒருவர் கவனித்து கேட்கிறாரே. ஆப்போசிட்ல பேசுறவங்ககிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம்? வார்த்தை அள்ளி வீசுகிறோமா? அவங்க கண்ணீர் வடிக்கிறபடி நம்ம நடக்கிறோமா? இல்லை இவங்களுக்கு யாருமே கேட்க நாதி இல்லை, அடிச்சா எவன் கேட்பான் என்று சொல்லி அவர்களை ஒடுக்குகிறோமா? கிரியைகளுக்கு பலன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பட்சபாதம் இல்லாமல். ஆமா, நீங்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு செய்திருந்தாலும் உங்க கிரியை ரொம்ப முக்கியம். அது ஒரு பகுதி தான். தேவன் அதை விரும்புகிறார். நீங்களும் நானும் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு தவறு செய்தாலும் அது உள்ளத்தை வாட்ட வேண்டும். ஐயோ, இந்த தவறு செய்துட்டோமே என்று சொல்லி அதைத்தான் தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நம்ம கொடுத்திருக்கிற 70 80 ஆண்டுகளோ பயத்தோடு நம்ம நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் எங்கள் கிரியைகளை சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பேசுகிற வார்த்தை, நடக்கிற காரியம் எல்லாவற்றிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உங்கள் சித்தத்தின்படியே நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.